ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கிரிப்டோ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு வருட காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து லாஸில் இருப்பாங்க யூசர்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி இருக்கிற யூசர்ஸ் மட்டும்தான் லாஸில் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜஸ்ட் நவ் என்னுடைய டெலகிராம் சேனலில் வந்து 2 போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டாம்லி. ஓகேங்களா? இவர் தான் வந்து டாம்லி. இந்த டாம்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிட்காயின் வந்து வச்சுட்ருக்காருனாக்கா, சாரி பிட்காயின் கிடையாது, இடிஹெச். ஓகேங்களா? இடிஹெச் வந்து வச்சுட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 44 லட்சம் இடிஹெச் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு 1 மந்த் பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடிஹெச் என்ன ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்காருன்னு அந்த அவரேஜ் ப்ரைஸ். ஓகேங்களா? டாலர் காஸ்ட் அவரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3100. ஓகேங்களா? இப்போ வந்து ரீசெண்ட் டிப்பில் கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய வந்து பை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 51,000 இடிஹெச் வந்து பை பண்ணியிருக்காரு $98 மில்லியன் கொடுத்து. ஓகேங்களா? இவருடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் இடிஹெச். ஓகேங்களா? ஒரு இடிஹெச் உடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1958. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு வந்து ஒரு இடிஹெச் மேலே எவ்வளோ லாஸ் இருக்காரு பார்த்தீங்கன்னா $50. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட வந்து 1904. ஓகேங்களா? அவருடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1958. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு $50 வந்து லாஸில் இருக்காரு. $50 இன்ட்டு ஒரு 44 லட்சம் காயின் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? இடிஹெச் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $22 கோடி வந்து அவர் வந்து லாஸில் தான் இருக்கார். ஓகேங்களா? ஸ்டில் வந்து $22 கோடி வந்து லாஸில் இருக்காரு. யாரு? டாம்லி. ஓகேங்களா? உங்களுக்கு நான் தெளிவாக காட்டியிருக்கேன். இங்கே பாருங்க, இவர் தான் டாம்லி. இவருடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து 1958. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $3100 இருந்தார். இப்போ வந்து 1958. இவர்கிட்ட வந்து நிறைய இன்ஸ்டியூட்டுக்காரங்களும் இருக்காங்க, ப்ளஸ் நிறைய வேல்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் ஃபண்ட் வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ணி வாங்குவார். அப்படி வாங்குறதுனால தான் இந்த அளவுக்கு அவரால் வந்து பையிங் வந்து இழக்க முடியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் சேயர். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பிடிசி மட்டும்தான் வாங்குவார். ஓகேங்களா? இவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிடிசி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் பிடிசி கிட்ட வச்சுருப்பார். ஓகேங்களா? 8 லேக்ஸ் பிடிஸ் வந்து வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 592 பிடிஸ் வந்து இப்போதைக்கு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவருடைய ஒரு பிடிஸோடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $67,000. ஓகேங்களா? இப்போ எங்கே இருக்குது மார்க்கெட்? $64,000 இருக்கு. ஓகேங்களா? இவர்கிட்ட எவ்வளோ பிடிசி இருக்கு? நியர்பை வந்து 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் பிடிசி வந்து வச்சுருக்கிறார். ஒரு பிடிசிக்கு வந்து $1000 வந்து லாஸில் இருக்காருனாக்கா அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க இவர் எவ்வளோ லாஸில் இருக்காருன்னு. எல்லாருமே லாஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் வந்து நான் லாஸில் இருக்கேன். ஓகேங்களா? இருந்தாலும் வந்து ஸ்டில் ஹோல்டிங்ஸ். இதுதான் என்னுடைய ஹோல்டிங்ஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லீனியா, மெட்டிஸ், ஸ்டார்கிஸ், லஸ்டாஃபை, ஃபில்லு, இடிஹெச், அவாக்ஸ், சை, டாட்டு, ஃபெச்சு, ஷீபா, யூஎஸ்டிடி ஒரு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஓபி, அர்பிட்ரம், டபிள்யூ, ஆப்டோஸ், ZK. இதுதான் என்னுடைய கரண்ட் ஹோல்டிங்ஸ் உடைய பொசிஷன். ஓகேங்களா? எங்கிட்ட அதிகமான காயின்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 15 காயின் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? காயின்ஸ் கிடையாது, டோக்கன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் வந்து ஏன் இவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரம்ப் போட்ட இந்த ட்ரேட் வாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா உக்ரைன் வாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் ஈரான் வந்து வாரம் வந்து நடக்க போகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்படின்னு நடந்துச்சுனாக்கா இன்னும் மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நிறைய அன்வான்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரும் வந்து எதிர்பார்த்த நியூஸ் கிடையாது. ஓகேங்களா? எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த போர் பதட்டம், ப்ளஸ் வந்து ஒவ்வொரு நாட்டு மேலே வந்து வரி வந்து போடுவது, இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சடனாக ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து ப்ராஃபிட்டும் புக் பண்ணுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ராக் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இடிஹெச் உடைய ஃபவுண்டர் சிஇஓ விட்டாலிக் புட்ரின் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இடிஹெச் வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுவும் ஒரு ரீசன் காரணம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து நிறைய போர் பதட்டம், ப்ளஸ் இந்த ட்ரேட் வாரு இதெல்லாம் நடக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ ஃபீல்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி வாலடைல் மார்க்கெட்டு, ப்ளஸ் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகேங்களா? நீங்கள் மித்தபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 to 3% தான் வந்து ஃபால் ஆகும். ஆனால் வந்து கிரிப்டோ அப்படி கிடையாது. ஒரே நாளுக்கு வந்து 20லேருந்து 30% கூட ஃபால் ஆகும். ஒரே நாள் கூட 20லேருந்து 30% வந்து அப் ஆகிடும். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கிரிப்டோவை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?
தற்சமயத்துக்கு வந்து எல்லாருமே லாஸ்ல இருப்போம் ஓகேங்களா. நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஜான் பிப்ரவரி ஓகேங்களா, அந்த டைமில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு நீங்கள் 1,00,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து ஒரு 40,000த்துக்குள்ள தான் காட்டும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து 20 கூட காட்டலாம் ஓகேங்களா, 20,000 ரூபா காட்டலாம். ஒரு 80,000 ரூபாய் 70,000 ரூபாய் லாஸ் உள்ள இருப்பாங்க எல்லாரும் ஓகேங்களா. இதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹோல்டல் ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் காயினை வந்து ஹோல்டு பண்ணி மேலே வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லை காஸ்ட் டு காஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லைனாக்கா உங்ககிட்ட ஒன்றும் எக்ஸஸாக பணம் இருந்தால் ஓகேங்களா, பணம் இருந்தால் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து கடன் வாங்கியோ இல்லை வந்து பேங்க் லோன் எடுத்தோ அப்படி நீங்கள் போடவே கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்ககிட்ட இருக்க எக்ஸஸான அமௌண்ட் ஓகேங்களா, இது வந்து என்கிட்ட தேவையில்லாம இந்த அமௌண்ட் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்க வந்து இந்த இது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த கிரிப்டோ ஃபாரெக்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணணுமே தவிர, கடன் வாங்கி நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம், கடன் வாங்கி நீங்க வந்து இதுல வந்து ஒரு மில்லியனர் கோட்டீஸ்வரன் மில்லியனர் ஆகிடலாம் நினைச்சு உள்ள வந்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல வந்து அடி வாங்குவீங்க. ஸோ அதனால வந்து கடன் வாங்கி யாரும் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கு பாருங்க ஓகேங்களா. அதே மாதிரி இதுல வந்து நீங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா தாராளமா பண்ணலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு $1,000 உங்ககிட்ட இருக்குனாக்கா அதுல வந்து ஒரு $300 வந்து இடிஹெச் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சோல் வந்து ஒரு 1 or 2 சோல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, சொலானா காயின். அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் காயின் ஒரு அரை பினான்ஸ் காயின் வந்து வாங்குங்க. பேலன்ஸ் இருக்கிற டாலர் வந்து அப்படியே வந்து வச்சுங்க. சப்போஸ் இன்னும் மார்க்கெட் வந்து டிப் எடுத்தாக்கா நீங்க வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிற 3 காயின் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 1 இடிஹெச், 2 பிஎன்பி, 3 வந்து சொலானா ஓகேங்களா. உங்ககிட்ட நல்ல காசு இருக்கு, நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கணும்னாக்கா ஒன்லி கோ ஃபார் ஓகேங்களா பிட்காயின். இந்த பிட்காயின் மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு லாஸே வராது. மேக்ஸிமம் வந்து நீங்க ப்ராஃபிட்ல தான் புக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிரிப்டோ காயின் எடுத்துக்கணும்னாக்கா பிடிசி தான், அதுதான் நம்பர் 1 காயின். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா காயினும் வந்து ரேட் ஏறும் ஓகேங்களா. பிடிசி வந்தால் போனாக்கா அதை ஃபாலோ பண்ணி கீழே அல்ட் காயின்லாம் மேலே வரும் ஓகேங்களா. பிடிசி விழுந்தாக்கா அல்ட் காயினும் மிகப்பெரிய அளவில் கீழே விழும் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 பேரும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து ட்விட்டரில் யூடியூப்ல போயிட்டு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து லாஸில் தான் இருக்காங்க ஓகேங்களா. எதனா வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டுமே இந்த ஈரான் வார், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வார், இந்த அடுத்த வேற வேற கண்ட்ரி மேலே போடுற அந்த ட்ரேட் வார் ஓகேங்களா, அந்த வரி இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ். அப்படி ஸ்டாப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து மேலே ஏறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் டைம் எடுக்கும் ஓகேங்களா. ஒரு 2-3 மந்த் எடுக்கலாம், இல்லை ஒரு 5 மாதம் கூட எடுக்கலாம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். பிடிசி கீழே வந்தால் எவ்வளோ வரும்னாக்கா ஒரு $52,000 $47,000 ஓகேங்களா. என்னுடைய கணிப்பு வந்து ஒரு $45,000 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடிஹெச் வந்து ஒரு 1,500 சம்திங் இல்லைன்னா 1,300 அந்த சம்திங் போயிட்டு ரிவர்சல் ஆகலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா. சோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு $40 கிட்ட வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, $40 to $60. பினான்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு $400 கிட்ட சம்திங் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரம் இதுதான். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து ஃபியர்ல இருக்காங்க மார்க்கெட். குளோபல் வைஸா பார்த்தாக்கா ஃபியர் ஆஃப் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 13-14 ரேஞ்சில் இருக்கு ஓகேங்களா. 20க்கு உள்ள இருக்கு ஓகேங்களா. எப்பவுமே வந்து 60-70 வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிடணும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாக்கா பிட்காயின் டாமினன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து மேலே தான் இருக்கு. அதெல்லாம் வந்து கீழே வந்தால் மட்டுமே மார்க்கெட் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.